வேணும். அந்த பிளாஸ்டிக் பொருட்களை பாவிச்சா குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து அதை போட்டு இந்த இயற்கைக்கு நாங்கள் உண்மையா இருக்க வேண்டும். அதுதான் ஏண்டா ஈழத்தமிழர்கள் சொன்னாலே நிலத்துக்காக போராடினவர். அப்ப அந்த நிலத்துக்கு விரோதம் அழைக்கிற இல்லாட்டி நிலத்தை நாங்க மாசுபடுத்துற செயற்பாடுகளை வந்து நாங்கள் தவிக்கிறதும் எங்களோட பண்பாட்டு எங்களோட கலாச்சாரத்துல உண்டா வரவும். அந்த நிலத்துல அந்த முள்ளிவாய்க்கால் நிலத்தை வந்து நாங்கள் எவ்வளவு நேசிக்கிறோம், அந்த நினைவு இடத்தை வந்து எவ்வளவு நாங்கள் மதிக்கிறோம் என்ற வந்து இப்ப கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் முடிஞ்ச பிறகு அந்த இடத்தை பார்த்தோம்னா முழுக்க பிளாஸ்டிக் பொலித்தீன் இதுகளால வந்து நிறைஞ்சிருக்கு. அப்ப அப்படி என்றது வந்து ஒரு அந்த இடத்துக்கான மதிப்பை வந்து நாங்கள் இன்னும் சரியா கொடுக்கவில்லை என்றதான் அப்ப நாங்கள் பயன்படுத்துறத பொலித்தீன் பிளாஸ்டிக் பாவனையும் அந்த நேரத்துல இருந்தாலும் நாங்க பயன்படுத்துறத முற்றாக தவிக்கிறதுக்கு முயற்சிக்கணும். அப்படி இல்லை கட்டாயம் நாங்கள் பயன்படுத்துறோம்னா அதை உரிய முறையில அகற்றி அங்க அதுக்கான இடங்கள் இருக்குமென்னு நினைக்கிறேன். இருக்காட்டி நாங்களும் அதை உருவாக்கி அந்த இடத்துல அந்த கழிவுகளை அகற்றி இதுக்கு வந்து மாநகர சபை பிரதேச சபைகள் வந்து இதை பொறுப்பெடுக்க வேண்டும். இல்ல அவையில் நிறைய வேலை செய்யணும். பிறகு அடுத்த நாள் வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து போய் பார்த்தா அந்த பிரதேச சபையில வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்களுக்கு வந்து சிரமத்தை அப்ப திருப்பியும் அங்கேயும் ஒரு தமிழரும் கஷ்டப்படுறேன். அந்த தயவு செய்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து இந்த நாள்ல வந்து நாங்கள் கடைப்பிடிக்க வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்றோம். நாங்கள் இந்த பகுதியை வந்து நிறைவு செய்கிறோம்.